வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்களோட பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். என்னடா வாய்ஸ் வந்து இந்த மாரி ரொம்ப அ கரகரன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஷிரடி போயிருந்த இடத்துல கிளைமேட் ரொம்ப மோசமா இருந்ததுனால, அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவே பேச முடியாம இருந்தது. இப்பதான் ஓரளவுக்கு வாய்ஸ் ரெடியா இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷனுக்காக பொங்கல் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா நம்ப அ பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரின்னோனே எல்லாம் ஒரு சில பேருக்குலாம் வந்து, என்னடா இதுக்கு தான் போவாங்களா? அப்படின்ற மாரி தோணும். இல்ல. ஏன்னா நாங்க போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் நகர் சாரி திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் நகர்ன்னு நினைக்கிறேன் தப்பா. திருவள்ளுவர் தினம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில ஒரே ஒரு கடை கூட இருக்காது. ஹோட்டலுங்க மட்டும் தான் இருக்கும். விசேஷ நேரங்கள்ல அங்கங்க வந்து நம்ம சுத்தி பார்க்குற இடங்கள்லாம் போய் பார்க்கலாம். அதனால அந்த இடத்துக்கு மட்டும் வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில கிளம்பி ஈசிஆர் ரூட் வழியா நேரா நம்ப முதல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து முதல்ல ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டோ, இல்ல காஃபி சாப்பிட்டோ அங்கேருந்து மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் என்ட்ரன்ஸு புதுச்சேரி உள்ள என்டர் ஆயிட்டோம். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி போய் நம்ம அ ஒரு டீயோ இல்ல காஃபியோ சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நேரா மணக்குள விநாயகர் கோயிலுக்கு நம்ம பார்த்துட்டு, அதுக்கு அடுத்து என்னென்ன பார்க்க போறோன்ற ப்ரோகிராம சொல்றோம். இப்போ நான் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1க்கு நான் எப்பவுமே வருவேன். இந்த வாட்டி ஜனவரி 1க்கு நான் எங்கேயும் போல. அதுக்கு பதில் நம்ம ஷிரடிக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா பாண்டிச்சேரியில இந்தியன் காஃபி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பழமை மாறாம எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஆங்கிலோ இந்தியன் அந்த பிரெஞ்சு கண்ட்ரி அந்த கலாச்சாரத்துல இந்த ஹோட்டலை ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, பழைய கண்டிக்கல் டைப்ல சார கொம்பு போட்ட மாரி, சார துண்டுங்க எல்லாம் ஓல்டு டைப்ல இருக்கும். இப்போ நம்ம இது பார்க்குறது நேரா இங்கேருந்து உள்ள வந்தோனே, இந்த பில்டிங்ல லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்க கீழ போய் சாப்பிடுறதுக்கு கூட்டமா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு நீங்க போய் சாப்பிடலாம். நாங்க மேல போய் பார்த்ததுல கொஞ்சம் கூட்டமா இருந்ததுனால, திருப்பி கிளம்பி கீழயே வந்துட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழயே சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு 1, 2 டேபிள் காலியாயிருச்சு. நாங்க மெனு கார்டு பார்த்துட்டு, அப்புறம் நாங்க தேவைப்படுறத நாங்க 3 பேர் ஆர்டர் பண்ணிட்டோம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். இவரு கேஸ். இவரு வந்து என் ஃப்ரெண்டு. இவரு இல்ல. வேறங்க. நீங்க பார்த்தீங்கல்ல ஃபர்ஸ்ட்டு 2 பேரு. இதோ இவரும் தான் என்னோட ஃப்ரெண்டு. இவங்கலாம் நல்லா பிசினஸ் பண்றவங்க. இவங்க வந்து நம்ம பாண்டிச்சேரி போன உடனே, நம்ம உடனே கிளம்பி கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது மணக்குள விநாயகர் கோயிலுக்கு நம்ம என்டர் ஆயிட்டோம். மணக்குள கோயில் விநாயகர் கோயிலுக்குள்ள நம்மளால வீடியோ கேமரா எடுக்க முடியாது. ஆனா நான் வந்து ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவ ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க. அதுல விநாயகர் உள்ளே எடுத்திருப்பேன். ஆனா மூலஸ்தானத்த எடுத்திருக்க மாட்டேன். உற்சவர வந்து தனியா போட்டிருப்பாங்க. அத எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. சாமி பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். வந்துட்டு என்ட்ரன்ஸ்ல வீடியோ எடுத்தோம். ஆனா மூலஸ்தானத்த எடுக்க முடியாது. சும்மா ஒரு ஜூம் பண்ணி நான் காமிச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வெளியில இருக்கிற பூஜை சாமானு, விநாயகருக்கு தேவையான பொருளுங்க, சிலைங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பாண்டிச்சேரியில ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல திருப்பி நம்ம டிஃபன் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம காலையில சாப்பிட்ட ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல. அந்த மாரி தான் இருக்கு. ஆனா என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது பிடிக்கல. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டா இன்னும் நல்ல சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஹோட்டலுக்கு போலான்னு ரெடியா வெயிட் பண்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த ஹோட்டல்ல புடிச்சிருந்தது. நம்ம அதனால வந்து அங்கேயும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஹோட்டலுக்கு இங்கேருந்து கிளம்பி போய் நம்ம போறோம். இந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அதே லைன்ல மணக்குள விநாயகர் லைன்லயே 2வது ரோட்லயும் இருக்கு. இந்த ஹோட்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ காமதேனு பியூர் வெஜிடேரியனு. நல்ல ஃப்ரெஷ்ஷா வந்து குவாலிட்டியாவே இருக்கு. நீங்க எப்பனா வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. நாங்க அங்கேருந்து சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்ல வந்து கொஞ்ச நேரம் நின்னு கால் நனச்சுட்டு, அதுக்கப்புறம் போட்டிங் போலான்னு இருக்கிறோம். அதனால இங்கிருந்து நேரா கிளம்பி பீச்சுக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு, இங்கேருந்து நேரா போட்டிங் போலான்னு ரெடி பண்ணியிருக்கோம்.
ஏன்னா நம்ம வண்டி நிறுத்தத்துக்கு அங்கங்கே கூட்டமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போட்டிங் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்து கட்டுமரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கு. இங்கேருந்து கிளம்பி நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு மாதிரி உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிளம்பி போய் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? எல்லாம் ஏறிட்டோம். ஒரு 5-6 பேருக்கு மேலே இருந்தால் தான் 10 பேர் மினிமம் இருந்தால் தான் போட்டிங்கில் ரெடி பண்ணுறாங்க. நாங்கள் இதை எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. நாங்கள் 3 பேர் 900 ரூபா. போட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த போட்டிங்கில் போகும்போது 2 பேர் போய் அங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம், நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். 2 பேராக போய் முன்னாடி போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இவர் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுங்க போயிட்டு அவங்க செல்ஃபி எடுத்துகிட்டு அடுத்தடுத்த பேர் இருக்கவங்கலாம் போய் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இங்கே தான் பொன்னியின் செல்வன் எடுத்தாங்க. அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே போயிடுவாங்க. முகத்துறவுன்னு சொல்லுவாங்க. முகத்துறத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து திருப்பி போட் ஹவுஸ்லேயே விட்டுருவாங்க. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. 1 ஹவர் ஜாலியாக வந்து இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போகலாம். நல்லாயிருக்கு. அவங்கவுங்க வந்து அவங்களுடைய செலிப்ரேஷனுக்கு வெளியே போகிறாங்க. பாண்டிச்சேரியும் நல்ல இடம் தான். நம்ம எதுக்கு போகிறோமோ அது வரைக்கும் பார்த்தா அது நல்ல இடம் தான். நம்ம தேவையில்லாத வேலைங்களை பண்ணிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கினீங்கன்னா அதனால வர விளைவுகள்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது 2 டோலில் வந்து எங்களை செக் பண்ணாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருளுங்களாம் எடுத்து தூக்கி போட்டு கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணாத அளவுக்கு நம்ம ஜாலியாக போகிறோமா, நம்ம எதுக்கு போனோமோ அது வரைக்கும் போயிட்டு வரலாம். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆடுறாரு பாருங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அடுத்தடுத்து ஒவ்வொரு குரூப்பாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இவங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு அடுத்தடுத்து உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குன்றத காட்டுறாங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு போட்டிங்கில் போயிட்டு ஒரு 1 ஹவர் இப்படி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த பொன்னியின் செல்வம் ஒரு படம் எடுத்ததில் ஒரு பாட்டில் ஒரு இடத்த காட்டுவாங்க, ஐஸ்வர்யா சீனு. அந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த இடத்தையும் காட்டுவாங்க பாருங்கள். இந்த இடத்துக்கு போகிறது போட்டிங்கில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷன் டைமில் நம்ம எல்லா இடத்துலையுமே கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் போயிடுறது ரொம்ப தடம். நீங்கள் ஒரு மத்தியானத்துக்கு மேலே போனீங்கன்னா வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களால் வந்து போய் சுற்றிட்டு வர இடத்துல ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமு. நாங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு கிளம்பி இப்போ நாங்கள் வந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்தோம். இந்த குரூப்பில் வந்த பசங்கள்லாம் வந்து நல்லா பாட்டெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நீங்கள் போகிற இடம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு சீன் வரும். அந்த சீனை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2000 வருஷம் பழமையான இடம் பொழுது இந்த இடத்துல ஒரு சீன் எடுத்திருக்காங்க. இதை பாருங்க, அந்த காலத்தில் ராஜா அங்கே கட்டின அரண்மனையோட ஒரு சில பாகங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம போயிட்டு வீடியோ எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் முடிஞ்சது அடுத்து கிளம்பிட்டு திருப்பி இங்கேருந்து முகத்தரும், அதாவது கடலுக்கு உள்ளே போகிறது. இங்கேருந்து கிளம்பி நம்ம கடலுக்கு போகலாம். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்த போட்டு வந்து அந்த போட்டோட மோட்ரு வந்து கீழே விழுந்துச்சு. அதனால வந்து அந்த மோட்டரை எடுத்துன்னு போயிட்டு திருப்பியும் மாற்றிட்டு திருப்பி வேற புது மோட்ரு போட்டு எடுத்துன்னு வந்துருக்குறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா வந்த மோட்டர் என்ன ஆச்சுன்னா அந்த லாக்கை சரியாக டைட் பண்ணாதனால மோட்ரு கைண்டி உள்ளே வந்துருச்சு, தண்ணியில் விழுந்துருச்சு. அதனால தண்ணியில் வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த மோட்டர் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம கிளம்புன நேரத்தில் வச்சுட்டு புது மோட்டர் போட்டு எடுத்துன்னு வரதுக்காக போயிருக்காங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி வர வண்டிங்களையும் அப்படியே வர கூட்டத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. நான் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் 20 அடி ஆழம் இது. அது பார்க்கும்போது தெரியாது உங்களுக்கு, ரொம்ப ஆழம் அதிகம். மேக்சிமம் அந்த போட்டில் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கை வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கை வைக்காதீங்க. இந்த சைடு பக்கமாக வந்து கையை தாங்களாக சாய்ச்சிக்கிட்டு வரீங்க. அடுத்தடுத்த போட்டு வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல போட் வரும்போது ஒன்னோட ஒன்று இடிக்குது பாருங்க. இந்த போட் நேராக வருதா, இப்போ நீங்கள் அந்த பக்கத்தில் கையை வச்சிங்கன்னா அந்த போட் வந்து அதில் இடிக்கும். அப்போ கை அடிப்படும். ஏன்னு சொல்கிறேன்னா நாங்கள் வந்தபோது ஒரு சின்ன குழந்தை கை அந்த பக்கம் இருந்தது. கரெக்டாக போட் வந்து ஜாயின் ஆகும்போது அந்த குழந்தையோட கையில் வந்து 2 நடுவில் ஜாயிண்ட் ஆகி கை வந்து நசுங்கிருச்சு.
அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 1 2 வயசு குழந்தை. இப்போ குழந்தைக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தோம்னா உடனே ஃப்ராக்சர் ஆகிடும். இப்போ அங்கேருந்து கிளம்பி நம்ம முகத்துறவுக்கு வந்துட்டோம். முகத்துறவை சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி போட்டிங்க்கு போய் சேர்ந்துருவோம். முடிச்சுட்டு நம்மளுக்கான அந்த டைமிங் 1 ஹவர் தான். இந்த 1 ஹவருக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம திருப்பியும் போய் சேர்ந்துடணும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். சூப்பராக இருந்தது. நீங்களும் பாருங்கள்.